அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஆப்ஷன் பையரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இப்போ குளோசிங் ஆக்ஷன் செஷன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டே ஒரு வித்தியாசமா ஒரு பிஹேவியர் காட்டுது. அதாவது வந்து ஏறவும் மாட்டேங்குது, இறங்கவும் மாட்டேங்குது. அத பத்தின ஃபுல் காணொளி தான் இது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறதுன்றத நான் காட்டுறேன் இப்போ. ஸோ, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்னுடைய ப்ராஃபிட் என்னன்றத காட்டுறேன். நான் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் போயிட்டேன் இந்த வாட்டி. ஸோ, அதனுடைய ப்ராஃபிட் பாருங்க. ஒரு சின்ன ட்ரேட தான். ஒரு இன்ட்ராடே தான் பண்ணேன் நானு. ஸோ, அதனால வந்து ஒரு ரூ. 1592 கிடைச்சது. அதுவே போதும். ஆனா, நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் தான் எடுத்திருக்கேன் இத்தனைக்கும். நான் வந்து அவசரப்பட்டு குளோஸ் பண்ணல. எனக்கு தெரியும் எப்ப குளோஸ் பண்ணணும்னு. ஓடிஎம்ல எடுத்திருக்கேன். அதனால வந்து நான் ஃபுல் விவரம் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ, ஒரு நாளைக்கு ரூ. 1500 எடுத்தா கூட நம்ம கன்சிஸ்டன்ட்டா எடுத்தாலே போதும். நம்மளுக்கு மாசத்துக்கு ஒரு 30,000 40,000 எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ, அதனால நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா எப்படி ப்ராஃபிட் பண்றது தான் முக்கியமே தவிர, ஒரு நாள் லாபம், ஒரு நாள் நஷ்டம் எடுக்கிறது முக்கியம் கிடையாது. சரிங்களா? பார்ப்போம். ஸோ, இப்ப வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 மினிட் டைம் ஃப்ரேம் கேண்டில் வச்சிருக்கேன். ஜஸ்ட் சிம்பிளா ஒரு இண்டிகேட்டர் தான் போட்டிருக்கேன். பொலிஞ்சர் பேண்ட் தான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு ஆல்ரெடி பொலிஞ்சர் பத்தின வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்றதுன்றது புரியும் ஓரளவுக்கு ஐடியா. ஸோ, என்னுடைய ஸ்டாப் லாஸ் இந்த இடம் தான். சரிங்களா? நான் என்ட்ரி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர்ல சிக்னல் குடுக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் என்ட்ரி எடுத்திருக்கு. ப்ளூ கலர்ல தான் என்ட்ரி எடுத்தேன். எக்ஸிட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர்ல இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணேன். ஸோ அது என்னன்றத இப்ப நான் முழுசா நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் இங்க. என்னுடைய 5 மினிட்ஸ் கேண்டில்ல நான் கிளியரா காட்டுறேன் பாருங்க. எத்தன மணிக்கு என்ட்ரி எடுத்தேன்றத சொல்றேன். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9:50 அந்த ரேஞ்சுல வந்து அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். இந்த ஸ்டாக் பேர் சொல்லக்கூடாது. அதனால தான் நான் சொல்லாம வெறும் ஸ்டாக் ஆப்ஷன் பேரு மட்டும் சொல்லாம சொல்லிட்டு இருக்கேன். கால் ஆப்ஷன் சொல்ட்டு. ஸோ 9:50க்கு என்ட்ரி எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் வந்து எடுத்தது கொஞ்சம் லேட்டு தான். இருந்தாலுமே நம்ம வந்து எப்பயுமே 15லருந்து 1/2 அன் ஹவருக்கு மேல வெயிட் பண்ணணும். 1/2 அன் ஹவர் வரைக்கும் வெயிட் பண்றது பெஸ்ட் ஐடியா. 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலும் நல்ல சிறந்தது தான். ஏன்னா, மார்க்கெட் ட்ரெண்ட் தெரியணும் முதல்ல. நம்ம எந்த ஒரு ஸ்டாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் தெரிஞ்ச பிறகு தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தா என்னுடைய எக்ஸிட் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஆ ஒரு 2:17க்கு எக்ஸிட் ஆயிட்டேன். இந்த நான் காட்டினேன் இல்லையா? அந்த ப்ராஃபிட் ரூ. 1592 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. வெளிய வந்துட்டேன். போதும் இன்னைக்கான ட்ரேடு போதும்ன்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டேன். சரிங்களா? சரி. நான் ஏன் வெளிய வந்தேன்? நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் தானே. அது ஏன் நான் இப்பயே வெளிய வந்துட்டேன்? இன்னைக்கு என்ன தேதி? 21 தான் ஆகுது. நெக்ஸ்ட் மந்த் தான் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? 40 நாளுக்கு மேல இருக்கு. ஏன் வெளிய வந்தேன்? அப்படின்னு காரணம் கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 2 டேஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏறி போயிடுச்சு. இந்த ஸ்டாக்ஸ் வந்து 2 டேஸா நம்மளுக்கு ஆல்ரெடி ஏறிடுச்சு. இது 3வது நாள். இந்த 3வது நாளும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன ஒரு வேள மண்டே மேல போகாம இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லருந்து இந்த கேண்டிலே ரிஜெக்ட் ஆச்சுன்னா, அடுத்தது நம்ம பிரீமியம் வந்து குயிக்கா நம்ம என்ன ஆகும், திரும்ப வந்து கரைஞ்சு போயிடும். அப்ப பிரீமியம் பிரீமியம் கரைஞ்சு போச்சுன்னா, நமக்கு திருப்பி இங்க இறங்கிட்டு திரும்ப தான் ரிட்டர்ன் ஆகும். அதுக்குள்ளார நம்மளுக்கு ஒரு ஒரு 2 நாள், 3 நாள், இல்ல 5 நாள், 1 வாரம் கூட ஆகலாம். மேபி டோஜி போட்டு சின்ன சின்னதா போட்டு அதுக்கப்புறம் திரும்பறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1 வாரம் ஆகலாம். அது 1 வாரத்துக்குலாம் நம்ம வாங்குன பிரீமியம் நான் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 7,000 தான் செலவு பண்ணேன். அவுட் ஆஃப் தி மனில. அந்த பிரீமியம் வந்து நம்மளுக்கு வரத்துக்கு வந்து லேட் ஆகும். ஸோ திரும்ப வந்து நம்ம பொறுமையா வெயிட் பண்ணணும். ஸோ அந்த காசு வந்து நம்ம வேற ட்ரேட்ல போட்டு அடுத்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்ற ஒரு இதுல எக்ஸிட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதுதான் காரணம். இல்லன்னா நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடுத்த ட்ரேட் வந்து மண்டே எடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான காரணம். சரி நம்ம நிஃப்டிய பத்தி பார்த்துருவோம். என்ன கதைன்னு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இந்த குளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்ற டீட்டெயில் வந்ததுலருந்து பார்த்தீங்கன்னா, இந்த டே டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். பார்த்துக்கங்க. அதுலருந்து நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. காலையில செல் பண்ணுவானுங்க. அப்புறம் மதியானம் பை பண்ணுவாங்க. காலைல செல் பண்ணுவாங்க, மதியானம் பை பண்ணுவாங்க. இப்படி இந்த கேண்டில்லாம் பாருங்களேன். இந்த கேண்டில்லாம் பாருங்களேன். மதியானம் வந்து ஏறுது. மதியானம்னா 3 மணிக்கு மேல தான் ஏறுது. மதியானம் கூட சொல்ல முடியாது அத. சொல்ல 3 மணிக்கு மேல, 3:30 மணிக்கு மேல தான் ஏறுது. அப்புறம் இவங்க வேற இந்த குளோசிங் ஆக்ஷன் செஷன் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல டப்புன்னு மேல கொண்டு போய் காட்டுறாங்க. அது என்ன கதைன்னே புரியல. சரிங்களா? அதனால நம்மளுக்கு இந்த டீட்டெயில்லாம் கொஞ்சம் நாளைக்கு செட் ஆகுற வரைக்கும் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நிஃப்டில வந்து பெருசா வந்து ஏற்றத்த எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணுங்க. இப்ப நான் வந்து நிஃப்டிய வந்து ஒரு 5 மினிட் சார்ட்டா காட்டுறேன். என்ன நடந்திருக்கு பார்ப்போம். பாருங்க, காலையில நான் 5 மினிட் சார்ட் வச்சிருக்கேன். காலையிலருந்து பாருங்க இது என்ன நடந்திருக்கு. ஆம் ஒரு காலைல இறங்குது.
அப்புறம் மதியானம் சின்னதா ஏறுற மாதிரி ஏத்துறாங்க. அப்புறம் திரும்ப வந்து கன்சல்டேஷன் மூட்ல போயிடுது. ஸோ இப்படிதான் தினைக்குமே நடக்குது. இறங்குது, ஏத்துற மாதிரி ஏத்துறாங்க, அப்புறமா கன்சல்டேஷன்ல போயிடுது. ஸோ இதுதான் தினைக்கும் நடக்குது. ஸோ இப்ப நான் ஒருவேளை இந்த 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 நிப்டில வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன்னா, இன்னைக்கு ஆப்ஷனுக்கு பதிலா ஸ்டாக் ஆப்ஷனுக்கு பதிலா நிப்டில ட்ரேட் எடுத்திருந்தேன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்ப நான் வந்து அதாவது இத்தனைக்கும் அர்த்த மணில இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 24,250 புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கேன். அப்படி வாங்கியிருந்தா என்ன பண்றது அப்படின்றத காட்டுறேன். அர்த்த மணில புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தா என்ன நடந்திருக்கும். இதனுடைய பிரீமியம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் என்ட்ரி எடுத்திருந்தேன்னா 10 மணிக்கு எடுத்திருப்பேன். ஏன்னா அங்கதான் நம்மளுக்கு வந்து அந்த கிரீன் கேண்டில் போடுது. ஸோ இந்த கேண்டில் அடுத்த கேண்டில்ல தான் நான் வாங்குற மாதிரி ஐடியா. அப்ப இங்கதான் போடுதுன்னா இந்த இடத்துல தான் வாங்கிருப்பேன். அப்போ வந்து அந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா ரூ. 70 கிட்டத்தட்ட ரூ. 70 இருக்கு. இந்த ரூ. 70 பிரைஸ் ஏறவே இல்லை. அதுக்கப்புறமா டவுன் ஆயிடுச்சு. ரூ. 58 ரூ. 59 வந்துருச்சு. இதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ஆனா அது மறுபடியும் ரூ. 70 தான் போகுது. நான் என்ன பண்ணிருப்பேன் அந்த நேரத்துல திரும்ப மேல போகும்னு நினைச்சிருப்பேன். அப்ப அதையும் வந்து விட்டுருப்பேன். ஸோ இதுதான் மனுஷனோட மென்டாலிட்டி. சரிங்களா? அப்போ வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் மூவ் ஆகி இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஃபைனலா எவ்வளவுல முடிஞ்சிருக்கு? ரூ. 63 முடிஞ்சிருக்கு. அப்ப எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்னாச்சும் நஷ்டத்துல தான் நான் க்ளோஸ் பண்ணிருப்பேன் தவிர, அதாவது ஒரு ரூ. 650 மைனஸ்ல தான் முடிஞ்சிருக்குமே தவிர, பிளஸ்ல முடிஞ்சிருக்காது. புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தேன்னா. சரிங்களா? சரி. இப்போ நான் அதே கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். அது எக்ஸாம்பிள் காட்டுறேன். கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கேன். ஸோ கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தேன்னா, நான் என்ன 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமு. கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தா எங்க என்ட்ரி எடுத்துருவேன்னு பார்க்கலாம். ஸோ 24,300 அட் த மணில தான் வாங்கியிருக்கேன். ஸோ பெருசா ஒண்ணு அவுட் ஆஃப் தி மணிலலாம் வாங்கல. அட் த மணில தான் வாங்கியிருக்கேன் நான். வாங்கியிருந்தால் என்னுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி இந்த இடத்துல கிரீன் கேண்டில் போடுதா, நான் இங்க என்ட்ரி எடுத்திருப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ ஒண்ணு இங்க இல்லைன்னா இங்க. ஸோ என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நம்ம அதே ரூ. 70 ரூ. 72 பிரீமியம்ல தான் வாங்கியிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே ரூ. 70 ரூ. 72 பிரீமியம்ல தான் வாங்கியிருப்போம். வாங்கியிருந்தோம்னா பெருசா ஒன்றும் மூவ்மெண்ட் கிடையாது. ரூ. 88 போயிருக்கான். ரூ. 88 ஒரு 12 பாயிண்ட் கிட்ட வருது. 12 10 இங்கிட்டு ஒரு 10 அங்கிட்டு ஒரு 18 பாயிண்ட் வருது. 18 பாயிண்ட்னா ஒருவேளை நான் இங்க வாங்கி இங்க வித்திருந்தேன்னா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 1000 கிட்ட லாபம் வந்துடலாம். அவ்வளவுதான். ஒருவேளை நான் விக்காம இந்த இடத்துல வந்து இன்னும் ஏறும்னு நினைச்சிருந்தேன்னா அது எங்க வந்து முடிஞ்சிருக்கும் எனக்கு திரும்பவும் ரூ. 70 முடிஞ்சிருக்கும். காஸ்ட் டு காஸ்ட்ல வெளியே வந்திருப்பேன். அட்லீஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட்ல வெளியே வந்திருக்கணும். இல்லைன்னா ஒரு 5 பாயிண்ட்ல வெளியே வந்திருக்கணும். 5 டு 10 பாயிண்ட்ல வெளியே வந்திருந்ததுன்னா ஒரு 10 பாயிண்ட்ல வெளியே வந்ததுன்னா ரூ. 650 பிளஸ்ல முடிஞ்சிருக்கும். ஸோ அது வாங்கியிருந்தேன்னா ரூ. 650 மைனஸ், இது வாங்கியிருந்தேன்னா ரூ. 650 பிளஸ். ஸோ இது பெருசா ஒன்றும் ஏற்றம் கிடையாதுன்றதை நான் சொல்லி புரிவிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டா மாத்திக்கணும். ஒண்ணு நம்ம வந்து கேஷ் மார்க்கெட் போயிடணும். இல்லைன்னா ஆப்ஷன் மார்க்கெட்ல வந்து ஸ்டாக் ஆப்ஷன் போயிடணும். இந்த நிஃப்டி ஆப்ஷன் வந்து இப்போ பெருசா ஏற மாட்டேங்குது. இதுல ஏதோ இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. அதனால மக்கள் எல்லாம் கொஞ்சம் அவசரப்படாம இது செட்டில் ஆகுற வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐம் நாட் எ செபி பர்சன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபினான்சியல் அட்வைசர் கேட்டுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? நன்றி.